வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான கொத்தமல்லி தொக்கு பண்ண போகிறோம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு அப்படியே நல்லெண்ணெய் குத்திண்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். தயிர் சாதத்துக்கு பிரமாதமாக இருக்கும். இட்லி தோசைக்கு கேட்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இதை எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு உரலில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துண்டு கல்லுப்போட ஒரு 30-40 ஊசி மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் சேர்த்து முதல்ல பொடி பண்ணிட்டுலாம். இந்த மாதிரி பொடியானதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி, அதோட வெல்லமும் சேர்த்துட்டு இதை நல்லா இடித்தோம் அப்படின்னா புளி நல்லா மசிஞ்சிரும். ஆஹா, இதுவே சட்னியாக இருக்கே. இப்போ நான் ஒரு 4 கட்டு கொத்தமல்லியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உரலில் சேர்த்து மொத்தமாக அந்த 4 கட்டையுமே இதிலே போட்டு அரைச்சிடலாம். நம்ம நன்னா மருதாணி சொல்லுவா இல்லையா, இந்த மாதிரி நல்லா மருதாணி பக்குவத்துக்கு வழவழன்னு வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தாளிச்சுடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டோம். அதுக்கு மேலே ஒரு கல்சட்டி போட்டிருக்கேன். கல்சட்டி சூடாக எடுத்து இப்போ நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தாராளமாக உண்டு அப்படின்னு தான் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம், வேறு எதுவுமே போட வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாம். இதை அலம்பி விட்ட தண்ணி, அந்த உரல் அலம்பின தண்ணியாக ரசம் வச்சா சூப்பராக இருக்கும். அதனால் அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் கொப்பளிச்சு வரும். ஆனால் இதை நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். நான் அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலந்துட்டே வந்தேன் அப்படின்னா நல்லா தீபாவளி லேகியத்துடைய பதத்துக்கு நல்லா வந்துடணும் தொக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நன்னாவே பிரிஞ்சிருக்கு, இன்னும் நல்லா பிரியணும். இப்போ சூப்பராக பிரிஞ்சிருக்கு. இப்போ பிரமாதமாக நம்மளுக்கு தயாராகிடுது நம்மளுடைய கொத்தமல்லி தொக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கோ, ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்டில் தெரிவிங்கோ. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். நன்றி, வணக்கம், பாய்.